திருச்சியில் நடைபெற்று வரக்கூடிய மோடி பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்க்கலாம். மோடி பொங்கல், பாரத் மாதா கி பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல், பல பாரத் மாதா கி, பல பாரத் மாதா கி பொங்கலோ. திருச்சியில் பாஜக சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. இந்த பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோரும், பாஜக மாநில முன்னாள் தலைவரும் மத்திய முன்னாள் இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் இணைந்து பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது மத்திய அமைச்சர் அமித்ஷா பொங்கலிட்டு இந்த மோடி பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் பாஜக சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. ஓகே ஓகே பாரத் மாதா கி, பாரத் மாதா கி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜி பாரத் மாதா கி. எல்லாரும் அவங்க பொங்கல் வச்ச இடத்துல இருக்கும்படி கேட்டு. திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டிருக்கிறார். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் நடைபெற்று வருகிறது நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா. பெண்கள் கூடி பொங்கலிட்டு நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா.